ஓகே, மஷ்ரூமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் எப்போவுமே டேட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கி சமைச்சு பாருங்கள். அந்த பிளாக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல், அப்போ தான் ரொம்பவே ஹெல்த்தி. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சாதான். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிடலாம். மண்ணை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். போய் பவுல்லே வச்சுட்டு போய் மண்ணை வாஷ் பண்ணி. ஓகே, போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். மஷ்ரூம்ஸ் நம்ம ஓரளவு கழுவிட்டு ஒரு மண்ணில் மண் இருக்குது. இப்போ நல்லா போட்டு அலசி எடுத்துகிட்டு திரும்பி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். அதை வாஷ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது சில பேர் வந்து சால்ட் ஆட் பண்ணி மைதாலாம் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கின்னை லைட்டாக பிச்சு எடுத்தாலே போதும். மஷ்ரூமில் இந்த மாதிரி மண்ணெலாம் ஒட்டி இருக்கிறது நம்மளுக்கு சில டைமில் வாஷ் பண்ண போகாது. இந்த நைஃப் வச்சு லைட்டாக அந்த இடத்த கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா இன்னொரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் சால்ட் போட்டு. இந்த மாதிரி பிளாக்காக இருக்க அந்த மண் இருக்கிற இடத்துல லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மஷ்ரூமே இருக்காது. ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா. மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி இன்னொரு ஃப்ரெஷ் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ அந்த மஷ்ரூம்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த சால்ட்டோடு சேர்த்து வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் இருக்க தோல்லாம் இருக்கும், ஸ்கின்னு மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம் இப்போ உப்பு தண்ணியில் ஒரு 1 மினிட் போட்டாச்சு. இப்போ நம்ம தோலெல்லாம் உரிக்கலாம். இங்கே பாருங்கள், இதோடைய ஸ்கின் இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா இப்படி வரும். தெரியுதா? ரொம்ப மெலிசாக தின்னாக தான் இருக்கும். ரொம்ப திக்காக பிச்சிடக்கூடாது. அந்த இடத்த மட்டும் இப்படி ஃபுல்லாக கிட்ட காட்டு. இந்த இடத்த இப்படி கையை வச்சு இப்படி பிச்சிங்கன்னா இப்படி லைட்டாக வரும். மெலிசாக அதை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா மஷ்ரூம்லேயும் செஞ்சிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? வச்சு எடுத்துகிட்டு இது நம்ம கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லா மஷ்ரூம்ஸுமே தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணியாச்சு. மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி போட்டாலுமே சூப்பராக தான் இருக்கும். நம்ம ரொம்ப சின்னதெல்லாம் கட் பண்ண தேவையில்ல. இதுவே சுருங்கி குட்டி குட்டியாக ஆகிடும். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல உள்ள. ஆமாம், செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் நம்ம பீசஸ்லாம் வந்து தேடுற மாதிரி இருக்கும். என் தங்கச்சி இப்போ கட் பண்ணுறா. அவளுக்கு இதெல்லாம் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக ஃபுல் ஷேப் மாதிரி இருக்கும். 4ஆக டிவைட் பண்ணியும் பண்ண நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ கட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மஷ்ரூம் பீசஸ்லாம் இருக்கிறதும் தெரியும். மஷ்ரூம் பீசஸ் நம்ம ஈஸியாகவும் பிரியாணிலேருந்து எடுத்து சாப்பிட்லாம். இருக்கிறதுமே நல்லா தெரியும், பார்க்கவும் நல்லாயிருக்கும்.